ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். இது நம்ம சேனல் கலைத கோவை பொண்ணு. நான் உங்களோட கலைவாணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டிநாடு ஸ்டைல் எக் கிரேவி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ எடுத்துருக்கிறது என்னென்னா, ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து தக்காளி, டொமேட்டோ வந்து ஒரு 3 சின்ன டொமேட்டோ வந்து 3 கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். சோம்பு, சீரகம், கடுகு, பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட 2 பட்டை கிராம்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. ஸோ தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. கடாய் வச்சு நீங்கள் அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் சூடானதும் நம்ம இப்போ வந்து கடுகு ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆயில் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சூடாயிடுச்சான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். ஏன்னா அடுத்தது வந்து சோம்பு இதெல்லாம் போடுவோம். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, தீய விடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ சோம்பு போட போகிறேன். கடுகு போட்டாச்சு, பொரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் சோம்பு வந்து எண்ணெயிலே போட்டு சாட்டே பண்ணணும். கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிடுங்க, ஏன்னா கொஞ்சம் தீஞ்சு போயிடும். தேயாமல் பார்த்துக்கோங்க. சோம்பு கொஞ்சம் போட்டாச்சு, சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன். அது ரெண்டும் போட்டுட்டு கூட வந்து தட்டி வச்சுருக்கேன், நல்லா இடித்து வச்சுருக்கேன் அந்த பூண்டு வந்து நான் ஒரு 5 பல் பூண்டை வந்து நான் இதில் இடித்து சேர்த்திக்கிறேன். அது கூட வந்து கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். அந்த பூண்டு வந்து எண்ணெயில் பொரியும் போது அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு ப்ளஸ் சோம்பு நம்ம சேர்த்திருக்கோம் இல்லையா, அதோடதும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாய் போதும். இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் நிறைய மசாலாஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் காரம் வந்து இருக்கும். ஸோ பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெயில் நல்லா அதை பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த 2 ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணி அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக ஃபைனாக சாப் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கிரேவி கொஞ்சமாவது கிடைக்கணும். ரொம்ப நீட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிரேவி அந்தளவுக்கு வராது. ஸோ சின்னதாக இருக்கும்போது அதுவே உங்களுக்கு கிரேவி ஸ்ட்ரக்சர் கொடுத்துரும் நல்லா அது சாட்டே பண்ணும்பொழுது. ஸோ அது இருக்கிற ஆனியன் எல்லாமே போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்க போகிறோம். இப்போ ஆனியன் வந்து நீங்கள் ஏன் நல்லா வதக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, இது நல்லா வந்து வதங்கினா தான் உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு மாதிரி பாதி வேக்காடாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அந்த கிரேவியில் நடுநடுவில் அந்த ஆனியன் கிடைக்கும்போது ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நல்லாவே நீங்கள் வதக்கிக்கோங்க. ஸோ கொஞ்சம் சால்ட் இந்த டைமில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் வதங்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான சால்ட் நான் இப்போ போட்டிருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வதக்கியாச்சு. இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். மிளகாத்தூள் ஏன் இப்போயே ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள் நல்லா எண்ணெயில் வறுபட்டு அந்த எண்ணெயிலேருந்து மிளகாத்தூள் தனியாக கடைசியாக பிரிஞ்சு வரும் இல்லையா, அதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கலரை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம மிளகாத்தூளை வந்து இப்போயே ஆட் பண்ணுறோம். நல்ல ஒரு கலர் கிடைக்கும், ரொம்ப அப்பிடைசிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப இதாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லா குழம்புலையுமே நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழம்பே வந்து பார்க்குறக்கே நல்லாயிருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட வந்து எது ஆட் பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் 2 பட்டை, ஒரு சின்ன கிராம்பு இதில் வந்து ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன். ஸோ இந்த இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு தான் இருக்கும். அந்த அளவு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்ல பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த முட்டை குழம்புல நீங்கள் பச்சை வாசம் போகலன்னா அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்மெல்லு. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக பக்குவமாக வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெயில் ஆயிலில் சாட்டே பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த ஸ்மெல் போகிறது உங்களுக்கே நல்லா ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஆஃப் பண்ணாலே போதும். அது வரைக்கும் நல்லா கை எடுக்காமல் கிளறிட்டே இருங்க. அடி பிடிக்காமலும் பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அடி பிடிக்க விடாமல் கொஞ்சம் சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அதுவே தனியாக மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா ஈஸியாக சாட்டே பண்ண முடியும் உங்களால்.
லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. உங்களுக்கு இது கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இன்னும் பச்சை வாசம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி தெளித்து விட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ வதக்கியாச்சு. இது நல்லா ஒரு மாதிரி திக்காக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறோம். இதில் வந்து நான் எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் தக்காளி தான். சின்னதாக இருந்ததுன்னா 3 தக்காளி எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி. ஆப்பிள் தக்காளியாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து குட்டி தக்காளிங்கிறனால 3 தக்காளி வச்சு நான் இதை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் அதை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளியோட பச்சை வாசமும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணவே பார்த்தீங்கன்னா அந்த குவான்டிட்டி வந்திருக்கும். இப்போ நான் வந்து ஒரு பிட் வந்து நான் உங்களுக்கு காட்டாமல் விட்டுட்டேன். இது என்னென்னா, உங்களுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் கறி மசால் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் இன்னும் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக மஞ்சத்தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தூள்கள்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் தேங்காய் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தேங்காய் பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து குழம்புக்கு வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி குழம்புக்கான நல்ல கலரையும் கொடுக்கும். ஈவனான ஒரு கிரேவியோட கலர் கொடுக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு கொதிச்சாலே போதும். ஸோ நான் வந்து எக்கெல்லாம் போட்டாச்சு. எக் வந்து நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்தது, அது எடுத்து நான் இதில் போட்டாச்சு. ஸோ இவ்வளோ தான். நீங்கள் எக்கை வந்து ஃபுல்லாக போட்டாலும் ஓகே, இல்லை கட் பண்ணி பீசஸாக போட்டாலும் ஓகே. அவ்வளோதான் மக்களே, நம்மளுடைய எக் கிரேவி செட்டிநாடு ஸ்டைல் முடிஞ்சிச்சு. நான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் வேணும், இல்லை வேறு ஏதாவது பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் தாராளமாக சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல், குக்கிங் மட்டும் இல்லாமல் எல்லா ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸ் பற்றியும் நான் சொல்லலான் இருக்கேன். ஸோ எது வேணும்னாலும் நீங்கள் என்கிட்ட தயங்காமல் கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஸோ இதுதான் நம்மளோட கிரேவி, இதுதான் நம்மளோட அவுட்புட். ஓகே, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. இது வரைக்கும் யாராவது என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.